Second problem in normal distribution. An electrical firm manufactures light bulbs that have a life before burnout that is normally distributed with mean equal to 800 hours. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அதோட மீன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 800. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட நொட்டேஷன் தெரியும். மீன் அப்படின்னால என்னது மியூ. ஸோ நோட் தட் மியூ இஸ் ஈக்குவல் டு 800 and a standard deviation is 40 hours. So standard deviation எவ்வளவு கொடுத்துருக்காங்க 40. We know the notation for standard deviation is sigma. So sigma is equal to 40 hours. They ask two questions. The probability that the bulbs burns more than 834 hours. Number two, the probability that the bulb burns between 778 and 834 hours. So 2 years university 8 marks question. So I have noted only 2 years, November, December 2006 and November, December 2018. So take the given data. Everyone should know that the given probability value based on the random variable x. So the x value suppose 834 அப்படின்னா அது எதுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம்? z-க்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஒரு x இருந்து z-க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா z equal to x minus mu by sigma. So first caseல x value என்ன எடுத்துக்கலாம் 800. So first caseல 800 x value என்ன எடுத்துக்கலாம் 834. So take your formula, just replace x by 834 minus mu value from the given 800 by sigma value also given 40. Sum of these two values 34. In the denominator value, keep the value 40. 34 divided by 40 is 0.85. So therefore z is 0.85 for x value is 834. See the first question. The probability that bulbs burns more than 834 hours அப்படின்னா 834 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த பல்போட லைஃப் டைம் இருக்கிறதுக்கான சான்ஸ் கேட்குறாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸு ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு எக்ஸில் சொல்லணும்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா திஸ் வேல்யூ இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் கிரேட்டர் தென் 834 இருக்கும். இந்த எக்ஸ் வேல்யூ நான் எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இசட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் கிரேட்டர் தென் x 834 அந்த z value என்னது 0.85. So that here substitute 0.85. இந்த 0.85 விட ஒரு பெரிய வேல்யூ சொல்லலாம் அப்படின்னா z என்ன இருக்கும் இன்ஃபினிட்டி. ஸோ z கர்வோட டயக்ராம் பார்த்தோன்னா இங்கே z வேல்யூ 0 இருக்கும், இங்கே கோஸ் டு எங்கே இருக்கும் இன்ஃபினிட்டி. ஸோ நான் எனக்கு வந்து 85 0.85 ஹையஸ்ட் வேல்யூ அப்போ என்ன இருக்கும் இன்ஃபினிட்டி. அப்போ 0.85லேருந்து இன்ஃபினிட்டி 0.85லேருந்து இன்ஃபினிட்டி. எனக்கு டேபிளில் வந்து 0 மீன் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வேல்யூ எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஷேட் பண்ண வேல்யூட ப்ராபர்ட்டி தான் கண்டுபிடிக்கணும். நான் இந்த ரைட் சைடு உள்ள டோட்டல் ப்ராபர்ட்டி கண்டுபிடிச்சிடறேன். ரைட் சைடு உள்ள டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.5. அப்போ இந்த 0.5 டோட்டல் ப்ராபர்ட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுலேருந்து இந்த 0.85 மட்டும் நான் 0லேருந்து 0 to 8.5 மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்பேஸுக்கான ப்ராபர்ட்டி கிடைச்சிடும். அப்போ டோட்டல் ப்ராபர்ட்டி இந்த இசட் வேல்யூ 0லேருந்து இன்ஃபினிட்டியோட ப்ராபர்ட்டி வேல்யூ எவ்வளோனா 0.5. ஸோ அதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா 0லேருந்து 0.85 உள்ள ப்ராபர்ட்டி வேல்யூ சப்ராக்ட் பண்ணிடுறேன். ஸோ 0.5 அப்படி இருக்கட்டும் மைனஸ் ஆஃப் இந்த 0 to 0.85க்கு டேபிளில் இருக்குது. டேபிளில் காட்டுறேன் கொஞ்சம் பாருங்கள். பாயிண்ட் 85 சொன்னா இங்கே 0.8ல் வச்சுக்கோங்க. நீங்கள் நேராக 5 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதான் 0.85 என்ன வேல்யூக்கு 0.3023. ஸோ அங்கே 5 இருக்கணும். இங்கே 0.8 0.8க்கும் 5 அப்படின்னா 0.85 0.3023 0.5லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்க 0.1977 வரும். இதுதான் இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். த ப்ராபபிலிட்டி தட் பல்ப்ஸ் பர்ன்ஸ் பிட்வீன் 778 and 834. ஸோ இந்த இன்பிட்வீன் உள்ள லைஃப் டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதாவது மோர் தென் 834ல் பார்த்தோம்ல. அப்போ எக்ஸ் வேல்யூ
834 இருந்தால் 0.85 இருக்குது. இந்த லோயஸ்ட் லிமிட்டுக்கு மட்டும் பார்ப்போம். 778 இருந்தால் இசட் வேல்யூ என்னன்னு. அப்போ எக்ஸ் வேல்யூ 778 இருந்தால் அதுக்கு இசட் வேல்யூ என்ன அப்படின்னா as usual ஃபார்முலா தான். எக்ஸ் வேல்யூ என்னது 778 மைனஸ் மியூ வேல்யூ கொஸ்டின்ல இருக்கு 800 by sigma value 40. Sum of these two value minus 22 by 40. Use your calci. Minus 22 by 40 is minus of 0.55. ஸோ அப்போ இனிமேல் எக்ஸ் எங்கேயாவது 778 இருந்தால் அதுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் 0.55 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் 778க்கு என்ன பண்ணுறேன், மைனஸ் ஆஃப் 0.55. நெக்ஸ்ட் 834 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். என்னது 0.85. 834 இருந்தால் இசட் வேல்யூ 0.85. ஸோ மைனஸ் ஆஃப் 0.55லேருந்து 0.85க்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணி. ஸோ ஆஸ் யூஸ்வல் அதோட கர்வ் எடுத்துக்கிறேன் நான். அந்த கர்வில் எப்படி இருக்கும்னா, இதுதான் மிட் பாயிண்ட், இங்கே 0 இருக்கும், 0க்கு லெஃப்ட் சைடு இருக்கும் மைனஸ் ஆஃப் 0.55, ரைட் சைடில் வந்து 0.85 இருக்கும். அப்போ இந்த மைனஸ் ஆஃப் 0.55லேருந்து 85 வரையும் உள்ள வேல்யூக்கு நான் ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ வழக்கம் போல் நான் 0 வந்து ஆர்ஜினாக வச்சு கண்டுபிடிக்கணும். அதனால் இங்கே ஒரு பிரேக்கிங் பண்ணிடுறேன். மைனஸ் ஆஃப் 0.5லேருந்து 0 வரைக்கும் வந்துடுறேன். மைனஸ் ஆஃப் 0.5லேருந்து 0, அப்புறம் 0லேருந்து 0.85. அதை தான் எழுதியிருக்கோம். இந்த டோட்டல் வேல்யூவை ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கோம். மைனஸ் ஆஃப் 0.55லேருந்து 0, அடுத்து 0லேருந்து 0.85. சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை. அதனால உங்களுக்கு மைனஸ் ஆஃப் 0.55லேருந்து 0 வரைக்கும் உள்ள ப்ராபபிலிட்டி என்னவோ அதுதான் பாசிட்டிவ் சைடும் வரும். ஸோ அதனால இதை அப்படியே ஆப்போசிட்டாக எழுதிக்கலாம். இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு இது டவுட் வரும். மைனஸ் ஆஃப் 0.55 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0 எப்படி கூட எழுதிக்கலாம்னா 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0.55. இங்கே என்ன நெகட்டிவ் இருக்கோ அதை நீங்கள் வந்து ரைட் சைடில் கொண்டு வந்து, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ ரைட் சைடு கொண்டு வந்து பாசிட்டிவாக எழுதிக்கலாம். ஏன்னா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுனால இந்த மைனஸ் ஆஃப் 0.55 வரைக்கும் உள்ள ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் 0லேருந்து 0.55 வரையும் உள்ள ப்ராபபிலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ இப்படி எழுதிக்கலாம். இதில் ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேட்டுக்கலாம் நீங்கள் தனியாக கூட. ஓகே, இது as usual அப்படியே தான் இருக்குது. இதே நான் அப்படியே டேபிளில் போகிறேன். 0லேருந்து 0.55னா டேபிளில் இங்கே 0.5 இருக்கும், இதுக்கு நேராக 5 அதோட வேல்யூ. இந்த வேல்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், பார்க்கலாம். இந்த இருக்கு 0.5, இங்கேயும் 5க்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்க, -0.2088. 0.2088. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இதுதான் த ரெஸ்பெக்டிவ் ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபார் த ரீசன் என்ன அப்படின்னா, இது நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷனும் மீனும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மீன் கொடுத்தா நீங்கள் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தேங்க்யூ.